என்ன பாட்டு பாடுறாரு மினுக்கு 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 கஞ்சா இது விஜயமாநகரா இது தெரியாத தாமரை வாங்கி கூட்டாணி நகரா விஜயமாநகரா ஏந்து வாடா தூக்கி விடுறான் இந்த கையை காட்டு வாட்டுமே சரியில்லையா ஏந்து வாடா தூக்கி விடுற தம்பி ஏந்து வந்ததுக்கு அப்புறம் தூக்கி விடுறேன் பாலக்காடு ரோடுக்கு போடணும் ஆமாண்டா தலைவன் அந்த அச்சுடன் பெற்ற பிள்ளை என் பேர் தெரியுமா என்ன பேருங்க அந்த களத்துல போட்டு மூணு போர் மலாட்ட ஆமா ஒரு நாளைக்கு ஒரு போரை காலி பண்ணிட்டு அந்த அரவன்
அரவாடை எலிடா. மூணு பட்டம் மல்லாட்டை காணாம போச்சு. மூணு பட்டம் மல்லாட்டை. எந்த அரவா? ஓ எந்த அரவாண்டா? அந்த வளவுல இருக்கு. வெள்ள மாட்டான். என்ன நீங்க இங்க வந்து காட்சி நின்னுக்கிறோம். பொதுவா அந்த பாலாங்க வந்துக்கிறியா? அந்த அதுரா தலைவனா இருக்குறியா? தலைவன் 32 சொல்லவன். 32 அந்த அதுரா தலைவனா இருக்குறியா? என்னை அனதா பூபதி என்று சொல்வார்கள். ஓ அரவ பூபதி. அனதா பூபதி. அரவ பூபதிக்கு. அரவ பூபதி. நான் உனக்கு சொல்றானோ? ஓ உனக்கு என்ன சொல்றானோ? அவன் திங்கிற சோத்துல பிஎல் வச்சிட்டானா? டேய் மண்ணு என் தந்தை யாத்திரா பூபதி. ஓய் என் தாயார் யாருன்னு தெரியுமா? யாருங்க? சித்திரவதை பண்ணுகிறான். என்ன பண்ற? 3 முடிச்சு போட்டதால முட்டாள் ஆயிட்டான். அந்த புள்ளைய சுத்தமா குடும்பம் பண்ற நீனு. அது என்ன பண்ணுது? நீ 3 முடிச்சு போட்டியா 9 முடிச்சு போட்டியா? என்ன சொல்ற? 9 முடிச்சு போறாங்க. 9 போய் முடிச்சு போட்டு விட்டான். 9 இந்த அமரைய பார்த்தாரு தேசத்தில். வேறு போல் வச்சிருக்க முடியாது. இந்த பாதாள உலகம் இருக்கு. பாதாள ஆதிசேஷன். ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் மகளா இருக்க முடியாது. இருக்கக்கூடிய உளிவேட்டா இருக்க முடியாது. நாகை கண்டியா. அப்பா இந்த நாககடிக்கு பிறந்த குத்து தானே அப்படி இருக்கா? நாககடி. ஓ யாரு நாககடி பிறந்தவன்? நீங்க தானே நாககடிங்களா? இன்னும் அதுல போட்டு அதான் அடிக்கிறானோ. பாவம் தானே அடிக்காத இருக்கான். சரி விடு. என்ன பண்றது? பாவம் அவன் அடிக்க தோணு இந்த வலி ஒரு நாய் அடிக்க தோணு. அப்ப நான் நாயா? அந்த ராஜதான மகளாரி கபடியார போடு உரிவேட்டா ஐயா நாக கல்யாண தமனோ அட ரத்தின பலிகந்தன எந்த காலத்துல பயந்து வாழணும்? எதுக்கு பயந்து வாழணும்? ஊரா தான் கரைச்சி குடிச்சு வச்சிருக்கியா? ஏன் ஒருத்தனை பார்த்து பயப்படுற? அந்த வேலைக்கு தான் விட்டு ஓட்டு. அப்புறம் முதல்ல குடித்தது வேறு, இப்ப குடிக்கிறது சிறப்பு. பிபி சுகர் வந்த கொத்தம் பூரா குடிச்சிட்டு உட்காந்து உனக்கு எத்தனை பாட்டம்? ஓ எத்தனை பாட்டம் உனக்கு? எங்க அம்மா வழியில ஒரு பாட்டம், எங்க அப்பா வழியில ஒரு பாட்டம். ரெண்டே பாட்டம், ரெண்டே பேர் தான். ஆனா மானங்கட்டமையா. ஓ கஞ்சில பணிகளை குஞ்சு குடிக்கிற. அது அவனுக்கு தேவை. இந்த இடத்துல இருந்தா அவன் தான் கேட்டுனா. ஏய் எத்தனை பேருங்க? என் தந்தாவாதி பாட்டம் சொல்றது கேளு. திருநாட்டு ஒரு பாட்டன். திருநாட்டுதான். பாண்டு ஒரு பாட்டன். பாண்டி. விதவர் ஒரு பாட்டன். விதுரன். இந்திரன் ஒரு பாட்டன். இந்திரன். ஏமன் ஒரு பாட்டன். ஏமன். பாய்விதவன் ஒரு பாட்டன். பாட்டன். அசுரிதான். அசுரிதேவன்.
இத்தனை பேர் எனக்கு பாட்டம் தகப்பன் வழி பாட்டம். தகப்பன் வழியில 7 பாட்டம். ஆமாண்டா. என் தாய் வழியில கணக்கே கிடையாது. கணக்கு இல்ல. அது எம்மா பேர் தான் சொல்லி போகலாம். அப்ப போய் 30 ரூபாய் போய் சொல்லுவாயா? எதுக்கு? எனக்கு பாட்டம் மாறல. ஆனால் நான் கல்யாணத்த பிள்ளை இல்லை, அத்தனுடைய பிள்ளை இல்லை. நான் அவருக்கு மட்டும் புள்ள கிடையாது. அப்புறம் யாருக்கு பிள்ளை? நான் யாருக்கு புள்ள தெரியுமாடா? யாருக்கு? அந்த பாண்டவர்களுக்கு ஆசை பிள்ளை. பாண்டவர்களுக்கு ஆமாண்டா ஆசை பிள்ளை. எத்தனை பிள்ளை இருந்தாலும் என் மீது தனி பற்று பாண்டவர்களுக்கு. அவங்களுக்கு சந்தோஷம் என்கிட்ட தனிப்பட்ட பாசம். ஆமாண்டா. ஆனால் இப்ப நடந்து கொண்டு வருகிறது. யாரா இருக்கிற பகம? யாரா இருக்கு பகம? துரியோதனருக்கும் கௌரவருக்கும். யாரா இருக்கு? துரியோதனருக்கும் பாண்டவருக்கும். வேற என்ன சொன்ன? வேற என்ன சொன்ன? துரியோதனுக்கும் கௌரவருங்க. துரியோதனுக்கும் பாண்டவருக்கும். அப்படியா? யாரா இருக்கு பகம? துரியோதனுக்கு பாண்டவர். அவன் பணங்கா முடி காட்டினே இருப்பான். யாரு? என் தாலிய ஒண்ணு அவன் பணங்கா முடி காட்டினே இருப்பான். துரியோதனுக்கா பாண்டவரா இருக்குமா? பாண்டவரா இருக்கு, அருமையா இருக்கு. அந்த துரியோதனுக்கும் என்னை பெற்றா தந்தமார்களா இருக்கும். யாரு? தந்தை பாண்டவர்களுக்கு அந்த சந்தாய பிரமாணம் இருக்கின்றாரு. ஆமா, சண்டைக்கு 4 வச்சுட்டு வந்திருக்காரு. சண்டைக்கு 4 வச்சுட்டு வந்திருக்காரு. அப்பா, இந்த சண்டையில 18 நாள் சண்டை. ஒரு நாளாவது ஒரு நாள் சண்டை கொடுத்தா போதும். இந்த 18 நாள்ல ஒரு நாள். ஆமாண்டா. ஆனா துணி பறக்குவாங்க. அப்பா, அமிழ்த்து மில்ல நெல்ல. அப்படி இருந்தாலும் இருந்து அவ பார்க்க நேரத்துல என்னமையா அங்க பாடுறா எதுமோ தேடு கூட்டம் கலைக்கிற வராம தேடுது. நீ தானே கீழே போட்டு நீ இன்னும் போன அந்த ஊரை விட்ட இங்க எல்லாம் சுத்தி வந்து இருக்கா? கொண்ட காரியம் முடிகிற வரைக்கும். நீ மல்லியார் வரைக்கும் என்ன கொண்டா? கொண்ட காரியம் முடிகிற வரைக்குமா? தூங்க மாட்டேன். தெரிகிறது. எனக்கு தெரியும், போன வருஷமா காலில் ஓட்டிக்கும் வாங்க. இதோ அரவானுடைய மனைக்கு வந்து விட்டோம். ஆமா, அதனால நான் சொல்வதை போல அங்கே சென்று சொல்ல வேண்டும். அப்படியே சொல்லுமா? அப்படி சொல்லவில்லை என்றால் பின்னால் இருக்கிற சிட்டை கொளுத்தி விடுகிறேன். அத்திமாநகரத்துக்கு இறைவன், 100 முதல்வன், கைலையிலே ஈஸ்வரன், இலங்கையிலே ராவணேஸ்வரன், இந்த ஊழத்துக்கு சக்கரேஸ்வரம் மற்றவன் சக்கரேசன். ஆமா, சக்கரேஸ்வரன். ஆமா. ஆனால் பானுமதியை மணந்தவன்
வளர்ந்தவர் 61 பிள்ளையை பெற்றவர் 61 பிள்ளை பெற்றவர் உங்க அப்பாவை காட்டுக்கு ஓட்டி வைத்தவர் உங்க அப்பாவை காட்டுக்கு ஓட்டி வைத்தவர் பொம்மால துணியை விட்டு பார்த்தவர் பொம்மாலே அங்க 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 சொல்லி அவங்க அம்மாவை நான் துணியை விட்டு பார்த்தவர் சரி அது மட்டும் பொம்மாலை காதலிச்சு நான் கல்யாணம் பண்ணியிருந்தார் எனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளை அட்வான்ஸ் வாங்கிட்டு அம்மா இல்லாம நான் ஓட வேண்டியது அப்படி உங்கள் பெரிய அப்பா வந்து ஆமா முதல்வன் பனங்காமுடி சேகரன் கையிலே ஈஸ்வரன் இலங்கையிலே ராமேஸ்வரன் இந்த பூனத்துக்கு சக்கரேஸ்வரன் என்ன சக்கரை போட சொல்றாயா சக்கரை போட மணந்தவர் 61 பிள்ளையை பெற்றவர் பொம்மால துணியை வச்சு பார்த்தோம் அது மட்டுமல்ல ஒப்பனை வனத்துக்கு ஓட்டி வைத்தவர் உங்க தாத்தே உங்க அப்பனை வனத்துக்கு ஓட்டி வைத்தவர் பொம்மாலை கட்டியிருந்தார் அவர் விந்துக்கு நீ பிறந்தவர் அவர் விந்துக்கு பிறந்தவர் உங்க பெரியப்பா இங்க வந்து நான் பாக்கலா மைக்கு நேரத்தை இல்லைன்னா போடும் எனக்கு தான் முடியும் ஆமா ஓட்டம் குட்டியும் சுண்ணாம்பு ஆடுவான்னு சோத்து பாண்ட கொண்டு நொடுக்குன்னு விடும் கையை அது வெள்ள இது வெள்ள அதனால நான் கட்டணும் யானா இந்த சர்க்கஸ்ல அர்த்தம் விட வரும்போது ஒரு குட்டி யானை ஆமா அது மாதிரி நீங்க தேவை குட்டியா நாளைக்கு அருவாங்க கடப்பில் நாடகம் வச்சுன்னா இவனு விடாத துணியாங்க எவனா தேர்தலோ சொல்ல பித்துவாளி விட்டு அளவு விட்டாலும் ஊன்னு கேட்பான் இவனை விட்டு என்ன குடும்பத்தில் அறிகிறான் இறைவர் 100 வரைக்கும் முதல்வர் ஆனால் பானுமதியை மணந்தவர் 61 பிள்ளையை பெற்றவர் ஆனால் ஒரு தந்தையை காட்டு கொட்டி வைத்தவர் போயிட்டா சொல்ல நீ நீட்டா கொள்ளுவேன் ஆனால் ஒப்பனை வனத்து கோட்டி வைத்தவர் உங்க அம்மா பெரியம்மா இருக்கின்றாலே அவளை துணியை விட்டு பார்த்தவர் அது மட்டுமில்லை உம்மாளை கட்டியிருந்தார் அவருக்கு நின்று வைக்க வேண்டிய பிள்ளை உங்க பெரியப்பா இங்க வந்து இருக்கார் சத்தம் கேட்டுங்க மூத்தவரே கோயிலுக்கு வந்தானு போய் கொல்லி பார்க்க நினைக்கிறான் கொல்லி பார்க்க போய் காட்ட கொடுத்துறாங்களா அப்படி அதை போய் கேட்டாரு
மூத்தூரா புவனத்துக்கு சக்கரேஸ்வரர் 60 பிள்ளையை பெற்றவர் 60 பிள்ளை பெற்றவர் ஆமா 60 பிள்ளை பெற்றவர் உங்க பெரியப்பா இங்க வந்து என்ன கர்மம் 2 பேரும் மாட்டி நான் சாவறேன் கல்யாணம் பண்ணிருந்தா அதுல பிறக்க வேண்டிய புள்ளி அம்மால லவ் பண்ணி போனா இவன் பண்டிகை மேல அடிக்கிறான் அது மாதிரி தான் உலக எடுத்து வச்சிருந்தீங்கன்னா என்ன போட்டு தள்ளுறதுக்கு நான் வாங்குற ஓயில் இந்த பருவனை எடுத்து வந்து எனக்கு கொஞ்சம் எடுத்து வர்றான் அதான் அடிச்சு ரத்தம் வருது 60 10 உங்க பெரியப்பா தலைவன் எங்க பெரியப்பா கூட்டு வட்டா நண்டா எங்க பெரியப்பா வந்தா சும்மா இருக்காமா
ஏன் தாண்டாய் கடிச்சே கடிக்கிறான் மண்ணா அவருக்கும் போதும் மதுரை அவருக்கும் போதும் என்ன நான் பெற்ற நான் தேடியா குட்டியும் எல்லாம் ஓலக்காரோட மாதிரி இப்படிதான் நிற்கிறோம் தேடியா விட்டு நீ எங்கே போனா அது எவனும் கோலைக்கு பார்த்தாலும் சரி ஒரு சொல்லி அவருக்கு கொண்டாங்க எப்படி அதுக்கு போனது என்னடா அப்பா சவத்தை சொல்லிட்டு இதோ பீரி அந்த பக்கம் பார்த்து சீரிக்க சொல்லு ஒன்றரை காலம் ஒரு நாள் ஆகிருந்தியா ஓ முக்கால் காலம் ஓய் அம்மாவை எடுத்து போயிருக்காங்க சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்து ஐயோ பின்னால கல்லு போட்டாங்க ஏன் பேண்ட்ல கழுவிட்டியா ஆதிகாரிங்க அந்த வரா எந்த சேர்மத்தில் நான் கழிக்கிறேன் அப்படியே ஆதிகாரிங்க இந்த பள்ளி அடிச்சு மேலே அந்த முடி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு இங்கே எழுப்பானோம் காலையில் ஆமாம் நீ ஒரு பக்கம் முடிக்கிறோம் அவன் ஒரு பக்கம் முடிக்கிறான் முடியெல்லாம் வயிற்றுட்டீங்க அப்புறம் என்னத்துக்கு நிற்கிறீங்க கடிச்சு சத்துங்களா நான் தரா வாங்கி நிற்கிறேன் இன்னும் வாங்க போகலாம் அடிப்போய் காசா மாளிக்க முடியாது நாவாரி பாடு எவ்வளவு மரியாதை சூழ் எடுத்து போட்டேன் ஏன் கீழே வந்து போறா எவ்வளவு மரியாதை சூழ் எடுத்து போட்டான் நான் ரெண்டு மாதத்துல மாதம் சூழ் எடுத்து வந்தேன் உனக்கு இப்போ வளைகாப்பு போட்டு விட்டுறேன் அம்மா அதே சாட்டை எடுத்துங்க மின்னாட்டுல இருந்து அதுக்கு தானே உனக்கு இந்த தண்டனை இன்னைக்கு இழுத்து போடுவோம் நாளைக்கு ஒரு பழு உள்ள போடும் ஐயோ ஐயோ ஆமாங்க ஐயோ நாளைக்கு அவங்க வச்ச நாளைக்கு பார்த்து பாத்திரமா வச்சுருங்க போன வருஷம் இந்த காலில் நெருப்பு சுட்டுது வீட்டுக்குன்னு இந்த காலாலே ஓச்சு ஆவண நான் எனக்கு இருக்கட்டும் என்னைக்கு நான் போறதேன் வீடு கட்டி கரெக்டா அவன் புடிச்ச காய்ச்சானா கரெக்டா காய்ச்சானா ஏன்டா கீழே பிள்ளைக்கு போனோம்னா அவன் எட்டி விட்டா கீழே தாண்டா விடுவான் அந்த செஞ்சேரிக்கு போன கம்மியாச்சியா பார்த்தான் செஞ்சேரி அவனே பத்தாக்கணும் ஆமா போட முடியாது தம்பி மூச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் விட்டுறாத இந்த பக்கம் விட்டா நாளைக்கு அவனுக்கு சப்போர்ட் பேசுவா உங்கள் பாதத்தில் உன் பிள்ளை அருவா வணக்கம்
என்னப்பா அப்படி இல்லைன்னா தூக்கம் வந்ததுன்னா வேலைக்கு ஆள் போட்டு அங்கே போய் தூங்க மீதி இருக்கிற ஆளை வச்சு நான் சிந்தனை வார்த்தை வச்சு கூட ஆடிக்கிறேன் தான் பார்க்குறேன் முன்னத்திலே சொன்னேன் யார் என்ன விடுறான் எந்த நாள் வண்டிடாமல் அந்த கோத்திய நாடி வந்தேன் வாங்கி போகுது விட மாட்டேன்டா உள்ள கேட்குறேன் ஆய்ப்பு போட்டு பிடிச்ச மாதிரி இருக்குடா. தலையை ஒரு உதவு விடுங்க சுத்தமா உள்ள போட்டுரும். அவங்க எங்க போடாது. அப்புறம் யாரை போய் கேட்பான் காசிய? என்ன மாமா இத்தனை பேரு கொடுத்த பணத்தை விட உன் பணம் போன போல விட்டு போறோம் நாங்க. பாண்டா எழுதி கொடுத்துல நாங்க வாங்கி போறோம். நம்ம கூலி எடுத்தாந்து அந்த மொன பேப்பர்ல தடவி நெத்தியில ஒட்டு தெரு தெரு வைப்பாங்க. கம்மியாட்டி எந்த ஒரு ஒருத்தர் 10 பைசா கொடுப்பாங்க. ஊதுங்கடா. என்ன பாடம்? நான் எங்கடா உட்காந்துருக்கேன்? எங்க உட்காந்துருக்கேன்? பெரியப்பா பச்சை ஆழ்த்துனா மண்ணோட பண்ண விடுவேன். சரி நீ மேல சாஞ்சாவே போதும். இந்த ஸ்டூலை எடுங்கடாப்பா. தம்பி உனக்கு நல்லா நான் சொல்லலான்னு பாட்டு எடுத்த பாத்தியா? இந்த பக்கம் விடாத கழித்த என்ன அந்த பக்கம் விடு கிழித்த ஆசிரியர் கொடுத்ததும் அல்லாமல் இல்லாது பாடலை கெதில் படுங்க. எப்போதும் நீ பாடு பண்ணிச்சு. பெரியப்பா இந்த உலகம் தான் பார்த்து முடியாது. என் பெரிய தந்தையார் நீங்கள் ஐயா ஒழியாரமாக ஐயா
உங்களோடு பிறந்தவன் 99 தம்பிமார்கள் உன் படைபலத்தில் உயர்ந்தவன் அங்கு தேசாதிபதி கர்ணன் சகுனி சல்லியன் இத்தனை பேரும் இருக்க அத்தனை பேரும் விட்டு விட்டு தன்னந்தன்மையா வந்தீங்களப்பா இத்தனை பரபரம் இருக்கும்போது உண்டியா வந்திருக்கீங்க என்ன சமாச்சாரம் ஒருவேளை பெரிய தந்தையாகப்பட்டவர் ஓடி வந்து இப்படியாப்பட்ட வார்த்தைகளை உரைத்து விட்டார். ஒருவரும் சொல்லக்கூடாத வார்த்தையை பெரியப்பா உரைத்து விட்டார். அப்படி என்று ஆத்திரம் வந்து ஒருவேளை கோபம் ஏற்பட்டு கரத்தில் என்ன பண்ணுங்க பாலாயுதம் என்னை வாழ்த்தி வதைத்து விடுவாய் என்று அப்படி என்று பயம் உள்ளம் தயங்கு. பெரியப்பா இப்படி ஒரு வார்த்தையாக்கி விட்டாரே அப்படி என்று கோபம் ஏற்பட்டு உன் கரத்திலே இருக்கிற மாளிகாளியின் சரசை அறுத்து விடுவாய் அப்படி என்று பயப்படுறேன். ஆமாம்பா, நான் யார் பெரியப்பா? உள்ள நீ யாரு? பெரியப்பா. பெரியப்பா, தகப்பன் பிள்ளைக்குள்ள மனவேறுபாடு உண்டா? இல்ல. ஆனா ஒரே ஒரு சமாச்சாரம். என்னப்பா? ஐயா வஞ்சகம் நான் பிள்ளை, நீ தகப்பன். ஆமாம்பா, நாம் இருவருக்குள்ளே பேதாபேதம் கிடையாது. ஆனால் ஒன்று உள்ளத்தில் இருக்க முடியாது. அந்த வஞ்சகம், சூது, கர்வம் இதை எல்லாம் தன்னந்தனை விட்டு என்னை கேட்கிறேன். ஆனா பெரியப்பா என்னப்பா? ஐயா எந்த பொருளை கேட்டாலும் கொடுக்க வேண்டிய கடமை என்ன? வாங்க வேண்டிய கடமை என்ன? ஆமா, நாலு மணிக்கு
வந்து விட்டாரே கேட்டதை கொடுக்கலாம். ஆமா அப்படி என்று உள்ளத்திலே நினைத்து கொடுத்தாள். கொடுத்தாள். அப்படி மறுத்து விட்டாள் என்றால் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? எந்த பொருளை நான் விரும்பி கேட்டாலும் தரம்பா அப்படின்னு ஒரு சொல்லுப்பா. முதல்வனா இருக்க முடியான அவர் 82 தசராஜாக்களை ஓடி வந்து என் பாதத்தில் வழங்கினாலும் ஒருவருக்கு முடி சாய்க்காத ஒன்பால் ஓடி வந்து ஒரு பொருளை கேட்பேனையானால் அந்த பொருளை மறுப்பாயானால் அதனால் என் மனம் வேதனைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்பா. ஆமாம்பா. ஏன் பெரியப்பா அப்படி ஒரு எண்ணம் உனக்கு வரலாம் வராது. அதனால பெரியப்பா எனக்கு இந்த பொருளை கொடுமடா அப்படி என்று கேட்கிறேன். கண்டிப்பா தடுக்க மாட்டேன். ஆனா தடுக்காத அளவுக்கு அந்த பொருளுக்கு அதுதானே நான் கூற வேண்டுமே என்றால் ஆனால் முதலிலே இந்த பாலியலை கேட்டால் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லு. பெரியப்பா நீ யாரு எனக்கு? அப்பா. நான் யாரு? புள்ள. ஒரு மனிதனுக்கு முக்கியம் என்ன பெரியப்பா தேவை? ஒரு மனிதனுக்கு முக்கியம் பெரியப்பா மானமும் உயிரும். ஆனா மானம் போனா வராது. உயிர் வாழ்மை ஆனால் அந்த உயிர் திரும்பி வராது. திரும்பி வந்து தொலையாது. மானம் வாழ்மை ஆனால் அதுவும் வந்து தொலையாது. அரகாசை கடிந்த மானம் 1000 கொடுத்தாலும் வராது. அந்த மானத்தை காட்டிலும் உயிர் ஒரு வேலை பெரியப்பா. மானம் போனா வரும். எப்படி? தீ குடிக்கலாம் பாரு. ஆலடியா அவன் பெரியப்பா அவனை இப்பதான் இட்டாந்துருக்க. அவனை கிளப்பிடாத. யானு கேட்டா இவனும் பாவம் ஒட்டிக்காரனும் பாவம் நானும் போ யார் தான் வந்து கேக்குறது? யானு கேட்டா இந்த கடையாரம் இருக்கானே அவன் தங்கச்சி ஒருத்தனும் வேற ஒருத்தன் நட்டு மூடுது. யார் தங்கச்சி? கடையாரம் தங்கச்சி. இந்த முடப்பு. ஆமா. போய் பஞ்சாயத்து பண்ணி பார்த்தோம். வல்ல உடனே என்ன பண்ணோம்? ஒரு 10,000 எடுத்து போனோம். 10 பேர் கோட்டர் வாங்கி கொடுத்தோம். பஞ்சாயத்து சார்பு பண்ணி விட்டாங்க. வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு அது மாதிரி வீட்டுக்கு இல்லையா காட்சி பண்ற வேலை. இதனால தானே வீட்டுக்கு கூத்தாடி எடுத்து வரக்கூடாது. இந்த விஜயமான அரவாங்காடு பிள்ளை 4வது செய்தி எழுதி வச்சுருக்காங்களா? உலகத்திலே உயர்ந்தவனும் தாழ்ந்தவனும் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? முக்கியமானது உயிர். மானம்.
உன் உயிரை வாங்கறதுக்கு நான் என்ன யமனாடா பெரியப்பா உன் உயிரை என்ன கண் கண்டா அப்படியே ஒரு முடிஞ்சிடுவா பெரியப்பா ஒரு மனிதனால் கொடுக்க முடியாத பொருள் ஒன்னே ஒண்ணுதான். என்ன? 2 பொருள் தான், மானமும் உயிரும். நீ வாழணும், நீ வண்டிக்கணும், எருக்கும் போட்டுக்கணும். முதல்ல ஈட்டா இதோட இல்லைங்க, இன்னும் இந்த முந்திரிக்கெல்லாம் பில் வச்சு இதுல எண்ணெய் கொண்டு வந்து ஊற்றுங்கள். எண்ணெய் இல்லை, இந்த கோயில் பூசாரி அங்க வாலிச்சு தூங்குகிறார். அதனாலே கண்டே இருக்கணும். அதனால உயிரை தானமா குடும்பம் அப்படி என்றாலும் என் உயிருக்கு நான் பெற்றால் 60 பிள்ளைகள். அந்த 60 பிள்ளை காட்டிடும் இருக்க நேரமாக ஆமா உன் உயிரை தானமா கொடுவரா அப்படி என்று கேட்டால் அதுக்கு மறுபடியும் கொடுக்க மாட்டேன். இதற்கு காரணம் என்ன? அந்த ஆகாயவாணி பூஜை சத்தியமா தரம் போயா வந்த காரியம் என்ன ஆச்சு? நான் கொண்ட நினைச்ச எண்ணங்கள் முடிவேறிவிட்டது. முடிவேறிச்சு ஏற்றுடா. ஒரு மனிதன் எவன் ஒருவன் சத்தியம் செய்கின்றானோ அப்படி அவன் நினைச்ச காரியம் முடிஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அப்புறம் சந்தைக்கு போறோம், கெடா வாங்க. கெடாவுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டா அந்த பாதி கெடா நம்புது. ஆமா ஆமா, பாதி கடை தலை மட்டுமா? என் கம்பெனி அப்படி இல்லடா, பாதி பணம் கொடுக்கும், அட்வான்ஸ் கொடுக்கும். ஆமா, அந்த பாதி கடை நம்புது. உண்மைதான். மீதி காசு கொடுத்தா அந்த கடை நமக்கு சொந்தமா மூணு சொந்தம். அதனால மோருக்குன்னு வந்துட்டோம். ஏன் வந்து எடுத்து சூத்து முன்னாடி வைக்கிறேன், முன்னாடி வச்சுட்டு வாங்கிட்டு போவாங்க. நேரா காட்டுவா சட்டிட்டு வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பயம் இல்லை. ஏன் பயப்படுறேன்?
ஆமா நீயும் தான் பெற்ற பிள்ளைகளா அதனால் கண்ணை எதை கேட்டாலும் தெரியும் அப்படி என்று சத்தியம் செய்யடா அப்படி என்று கேட்டு நீ கேட்ட பிரகாரம் சத்தியம் கொடுத்த பொழுது நான் பெற்ற மகனே அறவா 18 நாள் சண்டை இருக்கிறேன். இந்த சண்டையிலே நான் வெற்றி அடைய வேண்டும். அதனால் வெற்றி அடைய வேண்டும் ஐயானால் அம்பாள் காளிகா தேவி ஆலயத்திலே உன்னை கொண்டு போய் நான் பணி ஊட்ட வேண்டும் அப்படி என்று கேட்கிறாயே அப்பா. ஐயா எனக்கு காளிகா தேவி ஆலயத்திலே பலிக்கு வாடா மகனே அப்படி என்று அழைக்கிறாயே பெரியப்பா. உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்காத அப்பா. இந்த உலகத்தை நானும் வாழணும், நானும் ஆளணும், நானும் பலதை பார்க்கணும் அப்படி என்று ஆசை இருக்காத பெரியப்பா. யாராவா இளமையா? ஆமாம் பிள்ளை. பலி இருந்து விட்டா யாருக்கு பேரு? உனக்கு தான் பேரு. உன்னை பெற்றாரு தாய் தந்தை, அவருக்கு பேருதான். இளமையிலே நீ கணவன் இருந்து விட்டா எந்த ஆசையும் இல்லாம போய்ப்பா. 60 பிள்ளைகளை பெற்றவர் நீங்கள். ஒரு பிள்ளை இல்லை என்றாலும் ஒரு பிள்ளை ஓடி வந்த அப்பாவை நினைக்கும், உன்னை அம்மாவை நினைக்கும். ஆனா என்னை பெற்ற தாய் இருக்கிறாள் பெரியப்பா. அவளை அம்மாவை நினைக்க என்னை விட்டா வேற வழி இல்லை பெரியப்பா. என் தாய் காலை மாலை 2 வேலை ஓடி வந்து நான் பெற்ற மகனே அகவான் வாடா அப்படி என்று மாறி கட்டி தழுவி என்னை முத்தமிட்ட என்னை கொண்டு வந்து அம்மாள் ஆலயத்துக்கு பலியிடா மகனே அப்படி என்று சொல்கிறாயே பெரியப்பா. இந்த வார்த்தையை கேட்டாலே அந்த அதிராஜ தலைவர் அர்ஜுனருக்கும் நாகக்கண்ணிக்கும் ஒரே ஒரு பிள்ளை பிறந்தார். அவர் பேரை சொல்லவும் இறந்த பிறகு எழில் இறைக்கவும் அவருக்கு 20 கடன் முடிப்பதற்கும் ஒரு பிள்ளை பெற்று வைத்திருந்தார். அந்த பிள்ளையை கொண்டு வந்து சண்டாளம் பாவி பழி விட்டு விட்டான் அப்படி என்று அப்பா
படுபாவி துரியானாகப்பட்டவன் அநியாயமாக ஒரு பிள்ளையை கொண்டு இந்த உலகத்தை ஆளுகிறானே அப்படி என்று உங்களுக்கு தீராத பழி வருங்கப்பா. அந்த பழி உனக்கு வேண்டாயப்பா. என்னை விட்டு வேறு யாரையாவது கொண்டு வந்து அம்மாளுடைய ஆலயத்தில் பழி கொடுக்கிறது யாரா? அதனால உங்களுக்கு பேரு புகழ் கீர்த்தி வருங்கப்பா. புண்ணிய உண்டியப்பா. இந்த பாவி என்னை விட்டுடுங்க அப்பா. என்ன கொலை செய்யாதுங்க. நான் சொல்வதை கேளுங்க. ஒருத்தனை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிடுறேன்னு வச்சுக்க, அழுவினே வந்தா ஏத்துக்குமா? எப்படிங்க ஏத்துவா? சிரித்து முகத்தோடு வரணும். ஆமா, அழுவினே வரான். இவன் இனிமே அழுவு வந்து வீட்டுல அழுவுற மாதிரி அழுகுறான் பாரு. அவன் தான் அழுகுறானே. அவன் அழுகுறானே. நீ போய் காலிக்க தேடி போய் எடு இருப்ப. எதற்காக நாம் கேட்டது பிள்ளை வருவார் அப்படி என்பதற்கு தான் வாங்கிட்டு வந்தான். நீங்க வேற எவங்க போறேன் பெரியப்பா, நீ எவ்வளவு விரோதியா இருந்தாலும் பெரியப்பா, ஆமா, என் தந்தைக்கு உனக்குதான் பகமை. பகமை நம்ம பிள்ளை பொதுதாமா. பிள்ளை என்றால் எல்லாருக்கும் உரிமை. அப்படித்தானே அப்பா? ஆமாப்பா. என் தந்தை அற்றோனன் எப்படியோ அப்படித்தானே உன்னை நினைத்து இந்த பாவி சத்தியம் கொடுத்த. ஆமா, அந்த சத்தியத்தை வாங்கி எனக்கு கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டேப்பா பெரியப்பா. ஓ ஐயா பிள்ளை பிள்ளையை கொண்டு வந்து அநியாய பணி கொடுத்து அந்த படுபாடு இந்த நாட்டை ஆளுகிறாட்டே அப்படி என்று அவன் பேர் உனக்கு வந்து அப்பா. அதனால அந்த பேர் எனக்கு வேண்டாம் அப்பா. ஒரு பிள்ளையை கொண்டுதான் இந்த நாட்டை ஆள வேண்டும். பிள்ளையை கொண்டு பெற்றாதான் பிள்ளைய உன் தம்பி பெற்றால் பிள்ளை இல்லையா பெரியப்பா? உங்கள் வேகத்தில் எந்த உதிரம் ஓடுகிறதோ அந்த உதிரத்தில் வந்தவன் தானே அப்பா. ஒரு பிள்ளையை கொண்டு இந்த நாட்டை ஆண்டு என்ன சுகத்தை பெரியப்பா போகிறான். இதுவரைக்கும் நீ பார்க்காததா ஆளாத நாடா நாடா என்னை பழி கொடுத்த அந்த நாட்டை ஆண்டு என்ன சுகத்தை அடைய போறான். போய் பள்ளி கஞ்சுற மாதிரி அவர் வேற ஒய்வுறாரு. நம்ம கூட்டாளியா ஆறுமுகம் வேற ஒய்வுறாரு, அழுகுறாரு. வல்லனா வல்லன்னு சொல்லிட்டு போ, சத்தியமான போய் சொல்லிட்டு போ, வல்லன்னு சொல்லிட்டு போடா, சொல்லிட்டு போ. நாங்க என்ன வேற ஆளா இல்ல. ஒரு கட்டிக்கு கொடுத்தா அட்டு முத்துரை ஏன் அங்கேயும் போற செலவு பண்றான். நம்ம வீட்டுல எத்தனை பசங்க இருக்காரு? ஒரு பசங்க எட்டு போறாரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமோ? நீ பத்தவ கொண்டாடி பார்த்தா நாங்க கஷ்டப்பட்டோம். சத்தியம் கொடுத்தது பொய் பெரியப்பா, நான் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா. அப்படியானால் நான் கொடுத்த மார்க்க பிரகாரம் பள்ளிக்கு வந்தே ஆக வேண்டும். இதுதானே உன் முடிவு. இந்த தவறில் கிட்டாத பாக்கியமே பாக்கியமே பாக்கியமே. பார்த்தால் வருவதற்காக எவ்வளவு பகையாளியாக இருந்தாலும் அந்த பகை என்பதை மறந்து நாயக்கண்ணி பெற்ற பிள்ளை, ஆமா, அட்டோனன் பெற்ற பிள்ளை துரியோனுக்கு கடவுளுக்கு வந்திருக்கிறார். ஆமா, அப்படி என்று இந்த உலகம் என்னை புகழ்ந்துதான் பேசும், இகழ்ந்து பேசாது. யாருக்கு பெரியப்பா பலி?
காளிகாதேவிக்கு. அடி பாவி, அடி சண்டாளி, இந்த உலகத்தில் எத்தனை குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆமா, அத்தனை பேர் வாழும்பொழுது நான் மட்டும் உனக்கு என்னடி அப்படி தீமையை செய்துட்டேன்? நான் மட்டும் அப்பெரும் பாவத்தை செய்ததா? இந்த பாவி இந்த பூமியில வாழக்கூடாது நான் என்ன உனக்கு பழிக்கு கூட்ட பெரியப்பா. அந்த அந்த நடக்கும் ஐயா இருக்காது இந்த இருக்காத பாக்கியமே பாக்கியமே ஜென்மமோ அது நீரே குமரியே நிலையில்லா காயமிது காயமிது பசிந்த வருந்துமே சேரும் சந்தோஷமாக நான் சொன்ன வார்த்தையை மாற மாட்டேன். ஏன் தெரியுமா? அதிரக தலைவனுடைய பிள்ளை பிள்ளை முன்வைத்த காலை பின்வைத்தனுடைய பிள்ளை பிள்ளை அந்த சொன்ன வார்த்தையை மாறாதவன் பிள்ளை. கணபதி தானே வரான். வர பையன் கடாவுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. கடாவுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, காசு கொடுத்தாச்சு, கடாய் வாங்கியாச்சு. நீங்க வெள்ளிக்கிழமை நீங்க போட முடியாதா? இன்னைக்கு போட்டே தான் சேரணும். நீ போடாம வந்து அமைதி பாடுறா. ஆமா கரெக்டா? டேய் அது இரும்பேடு. ஓ என்னடா ஆடுப்பா. ஐயப்பா என்னடா போய் தெரியாமா? எங்க வரணும்? ஓ எங்க வரணும்? காளிகாதேவிக்கு என்னைக்கு? வெள்ளிக்கிழமை நாளைக்கு. பெரியப்பா என்னைக்கு நான் சொல்லுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் வரணும். ஆமா வரும்போது தாண்டி அந்த வரவாடிக்கே கூப்பிட்டேன். யாரா கூப்பிடுறா? பெரியப்பா இங்க வா, ஒரு சமாச்சாரம் ஒண்ணு. என்னப்பா? நான் முக்கியமா சொல்ல கேட்டுக்கீங்க. சொல்லுங்க. இது நிலையில்லா காயம் காயம் நம்பி நான் சொல்ல மாட்டேன். நாளைய ராத்திரி தினத்தில் பெரியப்பா இந்த ஜென்மம் இருக்கிற பெரியப்பா பெருக்கமான மழை பெய்யுது, வெள்ளம் வரும். அந்த வெள்ளத்திலே குழி என்று சொல்ல முடியாத ஒரு நுர வரும். நுர அடிச்சு வரும். அந்த நுர கடைசி வரைக்கும் போகாது. போவாது. அந்த மாதிரி நீர்மேல் குமரி நிலையில்லா காயம் போடும். ஆமாம் பெரியப்பா. அதனால் இப்ப போய் படுப்பேன். காலையில உயிரா இருந்தா தானே. ஆமா ஒரு வேளை செத்துட்டான். செத்துட்டு அப்புறம் யாரும் வந்து அதனால் நம்பி சொல்ல மாட்டேன். ஆமா ஆனா பெரியப்பா உயிர் இருந்தால் சம்பரமாய் கடவுளுக்கு தலையில் அவர் பெரியப்பா என் உடலிலே உயிர் இருக்குமே ஆனால் என் அங்கத்திலே விண்ணம் இல்லாத இருக்குமே ஆனால் கடவுளுக்கு வரும் பய உயிரும் உடலும் இருந்தா வராங்க. கோயில் சேர்த்து கட்டுப்படுமா? இந்த பையன் இப்படி போட்டு விட்டுது. நீ வரடா கோயில் சேர்த்தா? கோயில் சேர்த்த வரையா? கோயில் தருமகாத்த வரைய பாக்குறான். ஓ காளிகாதேவி கோயில் சுத்தம் பண்றதா? ஆடான நம்பி நான் சொல்ல மாட்டேன், நாளை அன்று கொஞ்சம் கொச்சு விட்டா. ஓ என்னைய பார்த்தனா காளிகாதேவி ஏத்துக்க மாட்டான். என்னென்ன
விண்ணம் இல்லாமல் இருந்தால் என் அங்கத்தில் விண்ணம் இல்லாது இருந்தால் என் உயிர் இருக்குமே ஆனால் காளிகாதேவி கடவுளுக்கு வர தம்பி என்ன பெரியப்பா நீ அரியா புள்ள நான் வயசுல மூத்தவன் அரியா பையன் நீ என்ன பண்ண பசங்க கூட போவேன் ஆமா சப்ளாக்கி அடிப்பேன் அவங்க என்ன பண்ணுவோம் பிடிப்பானோ பிடிக்க உள்ள காலம் ஒடிச்சுக்கும் பெரியப்பா மற்றவங்க காலை தான் ஒடிச்சிட்டு வந்துருக்கேன் மாம்பேர் காலை நான் ஆமா ஆமா 67 பேண்டேஜ் போட்டுருந்தாங்க பார்க்கலாம் காலை ஒடிச்சிக்கும் ஒடிச்சிக்கிச்சுன்னு வச்சுக்க அதை போட்டு கட்டுவானும் கட்டுவானும் கட்டினா என்ன பண்ணும் இந்த ரத்தம் வயிறே இருக்கும் இந்த ரத்தம் கீழே போனது கீழே இருக்கும் அப்படியே என்ன பண்ணா அந்த இடத்துல புண்ணாகும் அதுல சீவி வைக்கும் கொடவு வச்சு காயலா வரும் அதனால ஆத்தா ஏற்றுக்க மாட்டான் என்ன வந்துடும் பசங்க கூட சப்ளாஞ்சி அடிக்க போகல அப்படியே என்ன பண்ண ஏற்கனவே அருள் கூட நம்ம கோட்டி புள்ள அடிச்சு தெரியுமா ஆமா அது மாதிரி கோட்டி புள்ள அடிக்க கூடாது வீட்டு தாடிக்குள்ள இங்கே அடிச்சுப்பா அதனால உனக்கு ஆபத்து வந்துடும் சரி போகல அப்படியும் போய் குண்டு அடிக்க போவாங்க சுத்து அடிப்பா இதுல நரம்பு சுருட்டிக்கும் சுருப்பு வந்துடுவா சுருட்டிக்கின்னு வச்சுக்க அப்புறம் யாருக்காவது வழிக்கு விட்டு போவோம் ஓத்தா அதை கொண்டு காயம் வரும் ஓத்தா வழிக்கு விட்டு போவான் வழிக்கு போகல அதை கொண்டு பின்னங்கமாயிட்டு போட்டுவோம் ஆத்தா ஏற்றுக்க மாட்டான் சரி அப்படியே என்ன பண்ற வெள்ளிக்கு நம்ம வருவோம் நீ புல்லட்ல வண்டி பெரிய வண்டியில ஐயோ வாத்தியார் வந்துட்டாரா தப்பா எடுத்து போடுவாங்க போட்ட உடனே மீன் வைப்பாங்க எவன் கண்டா அதெல்லாம் ஏன் உனக்கு இப்போ உனக்குலாம் எதுக்கு எழுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப நாளா ஆகி போச்சு கனவுல உடம்புறதே நீ பார்க்க கூடாது முக்கரேசே வந்து யாருங்கெல்லாம் மிஸ் பண்ணி சொல்றேன் இங்க வா சொல்லு பெரியப்பா அங்க மீன் வைக்கிறாங்கன்னு ஏற்கனவே தலை சாப்பிட்ற மாதிரி இப்பெல்லாம் தலைகளே சாப்பிட்றாங்க செடியில் அடைச்சிக்கும் தொண்டையில ஆமா அது செடியில் அடைச்சிக்கிச்சுன்னா அடைச்சிக்கிச்சுன்னா உள்ள விட்டு நோண்டுவாங்க ஓத்தாக்காரி நோண்ட உள்ள நெவங்கவும் பொத்துரும் அது காயம் படும் அதை உள்ள வந்துடும் காயம் பட்டுன்னா ஏற்றுக்க மாட்டான் என்ன பண்ற கோழி கறி திங்கல நீ எடுத்து போட்டு நீ எப்படி படி முழுங்குறோம் வாரேன் அது மாதிரி எடுத்து போட்டு டப்புக்கிட்டு முழுகிறாத குடல்ல போய் தச்சிடும் அதை கொண்டு ஆபத்து வந்துடும் நான் இதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கு இதான பெரியப்பா அப்படியே கூட அவங்க அதனால பதனமா இருக்கு இதான பெரியப்பா சுரேனாகப்பட்டவர் அரவணை இடத்துல விடைபெற்று சென்று கொண்டு கதை எப்படி இருக்கு வைகுந்தவாசன் எம்பெருமான் நாராயணன் வருவது விதம் காண்க